அதானியின் ஹிண்டன்பர்க் அறிக்கை விவகாரத்தை விசாரிக்க எஸ்ஐடி அமைக்கும் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்து தீர்ப்பை கூறியிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் சொல்ல கேட்கலாம். வெங்கடேசன், இந்த தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வெங்கடேசன் வணக்கம். அதானி குழும புகார் குறித்து ஹிண்டன்பர்க் நிறுவனர் நாதன் ஆண்டர்சனை விசாரிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என வழக்கறிஞர் எம்எல் சர்மாவும், ஹிண்டன்பர்க் அறிக்கையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமையில் குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் விஷால் திவாரியும் ஹிண்டன்பர்க் அறிக்கை விவகாரத்தில் அதானி குழுமத்தை விசாரிக்க கோரி காங்கிரஸ் தலைவர் ஜெயா தாக்கூரும் ஹிண்டன்பர்க் அறிக்கை விவகாரத்தை எஸ்ஐடி அல்லது சிபிஐ கொண்டு விசாரிக்க கோரி அனாமிகா ஜெய்ஸ்வாலும் தாக்கல் செய்த பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இந்நிலையில் இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பை இன்று கூறியது. அதில் குறிப்பாக அதானி ஹிண்டன்பர்க் அறிக்கை விவகாரத்தை விசாரிக்க எஸ்ஐடி அல்லது சிபிஐ அமைக்கும் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்து தீர்ப்பு கூறியுள்ளது. ஏற்கனவே இந்த விவகாரத்தை விசாரித்து வரும் இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் விசாரணையில் சந்தேகம் கொள்ள முடியாது என்றும், அதானி ஹிண்டன்பர்க் அறிக்கை விவகாரத்தில் மீதமுள்ள இரு வழக்குகளின் விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்கவும் இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அதானி குழும புகார் விவகாரத்தில் பங்கு சந்தையில் விதிகளை முறைப்படுத்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அபய் மனோகர் சப்ரே தலைமையிலான நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியமும் மத்திய அரசும் ஏற்று இந்த விவகாரத்தில் அந்த அறிக்கையை அவர்கள் பரிந்துரைகளை ஏற்று ஒழுங்குமுறைகளை தீவிரப்படுத்தி வலுப்படுத்தவும் ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலம் தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் இந்த விவகாரத்தில் எஸ்ஐடி அமைக்கும் அந்த கோரிக்கை தொடர்பான வாதங்கள் வலுவாக முன்வைக்கப்படவில்லை என்றும், இந்த விவகாரம் எனவே இது தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்து தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை கூறியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். அதானி ஹிண்டன்பர்க் அறிக்கை விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்கும் கோரிக்கையை நிராகரித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் சொல்ல கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.